செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சை அருகே சாலியமங்கலத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாகனத்தில் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ளது. இதில் அனைத்து கட்சியிலும் தங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் கட்டமாக தனது சொந்த ஊரான திருவாரூரில் இருந்து இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலமாக தஞ்சாவூர் சென்ற முதலமைச்சர் பிரச்சார வேனில் திருவாரூர் நோக்கி பயணம் மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சரின் பிரச்சார வேனை வழிமறைத்து பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அண்ணாமலை ஊரில் இல்லாததால் வரவேற்பாளர் பெயர் பட்டியலில் அவர் பெயர் சேர்க்கப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 29 பிரச்சாரத்திற்காக கோவை வழியாக பிரதமர் மோடி கேரளா சென்றார். பிரதமரை வரவேற்க பாஜக தலைவர்கள் கோவையில் குவிந்த நிலையில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. அண்ணாமலை திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் அவரது ஆதரவாளர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை ஊரில் இல்லாததால் தான் வரவேற்பாளர் பட்டியலில் அவர் பெயர் சேர்க்கப்படவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் தமிழக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்தவுடன் பாஜக வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பார் என தெரிவித்தார். திருநெல்வேலியோட செல்ல பிள்ளை நீங்க சாத்தூருக்கு போறதா சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குது சார்? என்ன நடந்தது? இல்லை, எங்க இருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்ல பிள்ளை தானே. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளைன்ற மாதிரி திருநெல்வேலி தொகுதி மக்களை வாழ்நாள் உள்ள முறையிலும் என்றும் மறக்க முடியாது. இல்லை, பிரதமரை வரவேற்கக்கூடிய நிகழ்வில் அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இடம்பெற்றதா? அதில் ஒரு சலசலப்பு போகுது. அவர் நீக்கப்பட்டார், அந்த பெயர் சந்திப்பதிலிருந்து நீக்கப்பட்டார்னு சொல்லிலாம் சர்ச்சைப்படுது. எப்படி? இல்லை, அவருடைய பேர் வந்து அன்றைக்கு நான் ஃபோன் பண்ணேன், அவர் ஊரில் இல்லைன்னு சொன்னாங்க. ஊரில் இல்லாதனால வரல. நான் கூட இப்போ 4ஆம் தேதி மனு தாக்கல் பண்ண வேண்டியிருக்கிறது. 4ஆம் தேதி பிரதமர் வருகிறார்கள். நான் அங்கே இருக்க வேண்டுமா அல்லது மனு தாக்கல் செய்யணுமாங்கிறது கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் இருக்குது. கருணாநிதி நினைவாக கள்ளக்குடி ரயில்வே தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து மன்சூர் அலிகான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 234 தொகுதிகளுக்கு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதற்காக அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைத்து வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி லால்குடி சட்டமன்ற தொகுதியில் மன்சூர் அலிகான் போட்டியிடுகிறார். இதற்காக வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த கள்ளக்குடி ரயில் நிலையத்தில் பிரச்சாரத்துக்கு சென்ற நடிகர் மன்சூர் அலிகான் கலைஞரின் நினைவாக அவரை போன்றே தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கலைஞர் அவர்கள் போட்டோ எடுத்துரு இந்தி பிரச்சார சபை இந்தி எதிர்த்து போராட்டம் செய்தபோது இந்த கள்ளக்குடியில் இப்படித்தான் தலை வைத்து படுத்திருக்கிறார். அதனால் நானும் தலை வைத்து. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 23 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தேர்தலுக்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கான திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட டாக்டர் கலை கதிரவன் தென்காசிக்கு வருகை தந்தார். அவருக்கு மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பாக ரயில் நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குற்றாலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகள் வேட்பாளர் கலை கதிரவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கருப்புத்தூரில் சுகந்த குந்தாளம்பிகை சமேத சிம்மபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. 500 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த காவிரி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி திருவிழாவில் முக்கியமான நிகழ்ச்சியான தேரோட்டமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். வழி நெடுகிலும் பொதுமக்கள் தேங்காய் உடைத்து சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி கடந்த 23 கொடியேற்றத்துடன் பங்குனி உத்தர பெருவிழா துவங்கியது. தொடர்ந்து பங்குனி உத்தர விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டமும் நடைபெற்றது.
திருத்தேரை மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பால சுவாமிகள் வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கொண்ட காளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பங்குனி திருவிழா காளியம்மன் கோவிலில் கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையடுத்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாலையில் தேரோட்டமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் சட்டமன்ற தொகுதி தவேக வேட்பாளராக விஜய் மதியழகன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள காமராஜர் சிலை, பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெற்றி கணியை எங்கள் தளபதிக்கு சமர்ப்பிப்போம் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விடியல் சேகர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கஞ்சா புழக்கம் மற்றும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை போடுநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் தேனி மாவட்டத்துக்கு வருகை தந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு தேனி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன், தேனி திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதேபோன்று போடி நகர் பகுதிக்கு வருகை தந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு போடி நகர் கழக செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், தோழமை கட்சியினர் பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக வரவேற்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள ஈலாடா பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி பொன்னம்மாள். இவர் மாலை கெரடா மட்டம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மாத்திரைகள் வாங்குவதற்காக வந்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும்போது வழியில் காட்டு மாடு தாக்கியுள்ளது. இதில் மூதாட்டி படுகாயமடைந்த நிலையில் அவரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி முத்தியாப்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டனை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கிரெயின் மூலம் மாலை அணிவித்து மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பின்னர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி 50,000 இருந்து 1 லட்சமாக உயர்த்தப்படும் என்று உறுதியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே அணிக்குருந்தான் கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தான செல்வம், அவரது மனைவி கௌசல்யா. இவர்களுக்கு திருமணமாகி ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தைகள் உள்ளனர். சந்தான செல்வம் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக குவைத் நாட்டில் உள்ள பொறியியல், பொது வர்த்தகம் மற்றும் ஒப்பந்த நிறுவனத்தில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தற்போது அங்கு போர் நடைபெற்று வரும் நிலையில் அவர் பணிபுரியும் இடத்தில் ஏவுகணையின் உதிரி பாகம் ஒன்று விழுந்து விபத்து ஏற்பட்டதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் உடனடியாக செல்வத்தின் உடலை தாயகம் எடுத்து வருவதற்கு நடவடிக்கை எடுப்பதுடன் உயிரிழப்புக்கு உரிய இழப்பீடு பெற்று தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங்கை சந்தித்து கண்ணீருடன் கோரிக்கை மனு அளித்தனர். நாகப்பட்டினம் அருகே குருவாடியை சேர்ந்தவர் விஜயராகவன். இவர் கடந்த முறை நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். சமூக சேவகரான இவர் நாகப்பட்டினம் சட்டசபை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்காக மினி வேன் வாகனத்தில் கட்டுமரத்தின் மீது சிலிண்டர் வைத்து அதற்கு மாலை அணிவித்து சலங்கை வலையை தனது கழுத்தில் அணிந்து வாஞ்சூர் ரவுண்டானாவில் இருந்து பேரணியாக வந்து நாகப்பட்டினம் ஆர்டிஓ அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். சிவகங்கை அருகே சோழபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் முதியவர் பெரியசாமி. கோவில் பூசாரியான இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு கோவிலுக்கு வந்த 2 சிறுவர்கள் மற்றும் ஒரு சிறுமியை மிரட்டி தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமி தனது பள்ளி ஆசிரியரிடம் தெரிவித்ததை அடுத்து குழந்தைகள் நலக்குழுவின் மூலமாக சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர்.
இவ்வழக்கை விசாரித்த போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி கோகுல் முருகன் குற்றவாளி பெரியசாமிக்கு மொத்தம் 178 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 8000 ரூபாய் அபராதமும் விதித்ததோடு பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகளுக்கு தலா 5 லட்சம் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் அடுத்த குப்பனூர் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்காடு மாரமங்கலம் பஞ்சாயத்து குட்டமத்திக்காடு பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் தனது மகள் திருமணத்திற்காக வாங்கி வந்த 2,85,000 ரூபாய் நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நாகலட்சுமியிடம் ஒப்படைத்தனர். திருமணத்திற்காக வாங்கி வந்த நகையை பறிமுதல் செய்தது இரு குடும்பத்தார் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் ஆண்டிமடம் பகுதியைச் சேர்ந்த வைத்தி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். பாமக சார்பில் டிஎம்டி திருமாவளவன் விருப்பமனு அளித்திருந்த நிலையில் திருமாவளவன் பெயர் தேர்வு செய்யப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் வீட்டின் முன்பு திரண்டு சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.